வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு தி மோட்டர். ஸோ இன்னைக்கு என் கூட இருக்க வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எதிர்பார்க்கப்பட்ட ஒரு காரோட வேரியன்ட்னு சொல்லலாம். கியா சிரோஸோட பேஸ் வேரியன்டான HTK வேரியன்ட் தாங்க இன்னைக்கு நம்ம கூட இருக்கு. ரொம்ப வைப்ரண்டான ஒரு கலர், நமக்கு ரெட் கலரோட இன்னைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதுல என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த பேஸ் வேரியன்ட் போறது நமக்கு எந்த அளவுக்கு ஒர்த்தா இருக்கும். ஏன்னா இதோட பிரைசிங் பார்க்கும்போது 8.99 lakhs ஆன் ரோடுக்கு லான்ச் பண்ணப்பட்ட ஒரு வெஹிக்கிள். ஆன் ரோட் காஸ்ட்னு பார்க்கும்போது திருச்சியில் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 11 lakhs வந்துருது. ஸோ இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு இல்லை என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க ஒன் பை ஒன்னா பார்ப்போம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறோம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓவரால் அப்பியரன்ஸை பொறுத்த வரைக்கும் இது பேஸ் வேரியண்டா அப்படின்னு கேட்கக்கூடிய லெவல்ல தாங்க இருக்கு. ஏன்னா எந்த விதமே குறைச்சல் இல்லாம டிசைன் வந்து நமக்கு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவேன். நமக்கு லைட்டிங் செட்டப் எல்லாமே ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ஸா கொடுத்துருக்காங்க. ஹாலஜன் தான், பட் ப்ரொஜெக்டரா வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே நமக்கு இந்த ஸ்ட்ரைட் லைன்ல வர மாதிரியே டிசைன் பண்ணியிருக்காங்க. எல்லாமே ஹாலஜன் செட்டப்ல தான் இருக்கு. அண்ட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நமக்கு டாப் வேரியன்ட் எல்லாமே டிஆர்எல்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதுல வந்து நார்மலான ஒரு ரிஃப்ளெக்டர் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் வந்து சில்வர் கலர் ஸ்கிட் பிளேட்ஸ் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்துருது. போனட்ல சென்ட்ரா கியோட லோகோ நல்லாவே கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த டிசைன் பேட்டர்ன் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு எலக்ட்ரிக் பேட்டர்ன்ல இருக்கும். இருந்தாலும் அந்த கியாவோட டைகர் நோஸ் கிரில், ஸோ அது ஒரு நியூ ரிசம்பலன்ஸா அதுல கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து இந்த பிளாக் கலர் லைன்ஸ் எல்லாமே நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஓஆர்எம்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நிறையவே கட்ஸ் கொடுத்து அந்த டைகரோட நோஸ் மாதிரி எல்லாமே ஸ்கெச் பண்ணிருப்பாங்க. சைட் லுக்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு வீல் ஆர்ச் அண்டர் பாடி கம்ப்ளீட்டா அந்த பிளாக் கலர் கிளியரிங் டிராவல் ஆயிருக்கு. ஸோ சைட் டோர்ஸ்ல வந்துட்டு இந்த சில்வர் கலர் பினிஷ் எல்லாமே கொடுத்து டிசைன் பண்ணிருக்காங்க. வீல்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த பேஸ் வேரியன்ட்ல நமக்கு 15 inch வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. 195/65 செக்ஷன் டயர்ஸ் வந்திருக்கு. ஸ்டீல் வீல்ஸ் தான். அண்ட் அதுக்கேற்ற மாதிரியே வீல் கவர்ஸும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு அண்டர் 4 மீட்டர் கேட்டகரி வெஹிக்கிளுக்கு ஒரு 5 போல்ட் வீல் கொடுத்துருக்கு இந்த சிரோஸ்ல தான். ஏன்னா நம்ம டவேரா சுமோ இந்த மாதிரி பெரிய வண்டி எஸ்யூவி கேட்டகரி எல்லாமே நம்ம 5 போல்ட்ஸ் பார்த்திருப்போம். பட் அண்டர் 4 மீட்டருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிளே நமக்கு 5 போல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே பார்த்தா நமக்கு ஃப்ரண்ட்ல தான் வந்திருக்கு. ஓஆர்எம்ஸ் எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள், பட் ஃபோல்டபிள் கிடையாது. ஸோ ஃபோல்டபிள் இண்டிகேட்டர்ஸ் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து இந்த வேரியன்ட்ல வரல. பட் பாடி கலராகவே கொடுத்துருக்காங்க. அண்ட் டோர் ஹேண்டில்ஸ் எல்லாமே நமக்கு வந்து அந்த ஃபிளஷ் டைப் டோர் ஹேண்டில்ஸ் தான். ஸோ இவங்க வந்து ஸ்ட்ரீம் லைன் டோர் ஹேண்டில்ஸ்னு சொல்றாங்க. ஸோ நமக்கு வந்து பாடியோலயே ஒட்டி இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு பாக்ஸி ஷேப் டிசைன் அப்படிங்கவும் நமக்கு வந்துட்டு ஏர் ஃப்ளோக்குமே நல்லா இருக்கும். ஸோ அந்த ஒரு ஸ்ட்ரைட்டான எந்த இடத்துலையும் இடைஞ்சல் இல்லாம டைரக்டான ஒரு ஃப்ளோ இருக்கும். அண்ட் குவார்டர் பேனல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபுல்லா பிளாக் வர மாதிரியான ஒரு டிசைன் பேட்டர்ல தான் கொடுத்துருக்காங்க. ஷார்ஃபின் ஆண்டனாவும் வந்துருது. ஸோ பேஸ் வேரியன்ட்லேயே நமக்கு ஒரு 12 inch இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் இருக்கு. ஸோ இன்டீரியர் காமிக்கும் போது காமிக்கிறேன். ஸோ அதுக்கான ஆண்டனாஸ் வந்து ஷார்ஃபின் ஆண்டனாவே வந்துருது. அது மட்டும் இல்லாம ஸ்பாய்லர்ஸ் எல்லாமே நமக்கு இன்டகிரேட்டட் ஸ்பாய்லராகவே நமக்கு டிசைன் பண்ணிருக்காங்க. ரியர் வைப்பர், டிஃபாகர் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இந்த பேஸ் வேரியன்ட்ல வரல, நார்மலா தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி 4 பார்க்கிங் சென்சார்ஸ் அண்ட் ஃப்ரண்ட்ல கொடுத்த மாதிரி ரியர்லயும் இந்த சில்வர் கலர் ஸ்கிட் பிளேட்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே நமக்கு கொடுத்துருக்காங்க. டெயில் லைட்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு இங்க கீழே இருக்கக்கூடியதான். ஸோ எல்இடி டெயில் லைட்ஸா தான் வந்திருக்கு. ஸோ இது பாத்தீங்கன்னா நமக்கு டாப் வேரியன்ட்ல இங்கேயுமே லைட் வரும், ஸ்ட்ரீம் லைன் லைட்டுங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அந்த ஒரு லைட் வரும் இதுல. பட் இதுல வந்து ரிஃப்ளெக்டர்ஸ் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க பேஸ் வேரியன்ட்ல. இந்த இடத்துல பிரேக் லைட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே வருது நமக்கு. மற்றபடி கியாவோட பேஜிங் சிரோஸ் அண்ட் இது வந்து 1 லிட்டர் பெட்ரோல் டர்போ பெட்ரோல் இன்ஜின். ஸோ அதனால டிஜிடி வேரியன்ட், ஸோ அதெல்லாமே நம்ம கொடுத்துருக்காங்க. வேரியன்ட் வைஸ் 6 வேரியன்ட் வரும். ஸோ அதுல இந்த HTK வேரியன்ட்ல பெட்ரோல் மட்டும் தான் நமக்கு கூட அவைலபிள் இருக்கு, டீசல் கிடையாது. டீசல் வந்து HTK ஆப்ஷன்ல இருந்தா நமக்கு கொடுக்குறாங்க. பேஸ் வேரியன்ட்னா HTK வேரியன்ட்ல பெட்ரோல் மட்டும் தான், 1 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் மட்டும் தான் நமக்கு வருது. இந்த வீடியோ நம்ம எடுக்கக்கூடிய இடம் திருச்சியில இருக்கக்கூடிய SKMM ஸ்ரீ கற்பகமூர்த்தி மோட்டார்ஸ் கியா ஷோரூம் தாங்க. ஸோ கியா சிரோஸோட எல்லா வேரியன்ட்ஸுமே உங்கள்கிட்ட அவைலபிள் இருக்கு. அது மட்டும் இல்லாம அதர் கியா வெஹிக்கிள்ஸ் எல்லாமே டெஸ்ட் ட்ரைவும் வச்சிருக்காங்க. ஸோ கியா வெஹிக்கிள்ஸ் ஆகணும் விருப்பப்படுறவங்க டெஸ்ட் ட்ரைவ் அண்ட் புக்கிங்ஸ்க்கு உங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் ஸ்கிரீன்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஃபியூயல் டேங்கை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் சைடு தான் வருது. 45 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்க வகையில கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலா அதோட எக்ஸ்டியர் லுக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு பேஸ் வேரியன்ட் எடுத்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து எந்த இடத்துலயுமே கொடுக்கல. தேவையான எல்லா ஃபீச்சர்ஸுமே நம்ம கொடுத்து தான் இருக்காங்க. ஏன்னா நம்ம ஒரு நார்மல் ஹேட்ச் பேக்லாமே ஒரு டாப் வேரியன்ட் போறோம் அப்படிங்கும் போதெல்லாமே நமக்கு அதுல வரக்கூடிய ஃபீச்சர்ஸ் டாப் வேரியன்ட்ல வந்துட்டு இந்த பாடி கலர் டோர் ஹேண்டில்ஸ், சைட் டோர்ஸ் எல்லாமே இந்த சில்வர் கலர் டிசைன்ஸ் இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாமே இதுல அப்படியே கேரி ஓவர் ஆயிருக்கு. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஆன் ரோட் காஸ்ட் தான் நமக்கு இது பேஸ் வேரியன்ட்டாவே இருந்தாலும் 8.99 lakhs எக்ஸ்ஷோரூம். ஆன் ரோட் காஸ்ட் பார்க்கும்போது ஒரு 11 லட்சம் ரூபாய் வந்துருது. ஸோ அந்த ஒரு 11 lakhs பட்ஜெட் நம்ம கொடுத்து எடுக்கிறோம் அப்படிங்கும்போது எல்லா தேவையான ஃபீச்சர்ஸுமே கொடுத்து இது ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜா தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்த வரைக்கும் 190 mm கொடுத்துருக்காங்க. நல்லாவே ஹைட்டான ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸா தான் இருக்கு. நம்ம ஒரு ரோட் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஸ்பீட் பிரேக்கர் அண்ட் பாட் ஹோல்ஸ் எல்லாத்துலயுமே நல்லாவே ஹேண்டில் பண்ணுதுன்னு சொல்லுவேன். இந்த HTK வேரியன்ட்ல நமக்கு சிங்கிள் இன்ஜின் ஆப்ஷன் தான் கொடுக்குறாங்க. 1 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் மட்டும் தான் நமக்கு வருது. இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய HTK ஆப்ஷன் வேரியன்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் ரெண்டுலயுமே நமக்கு அவைலபிளா இருக்கு.
ஸோ இந்த 1 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர்னு பார்க்கையில 118 ஹார்ஸ் பவரும் 172 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ற வகையில இருக்கு. ஸோ டர்போ பெட்ரோல் இன்ஜினுங்கவும் நமக்கு நல்லாவே ஃபீல் பண்ண முடியுங்க. இனிஷியலான ஒரு மூவ்மெண்ட்லேயே நமக்கு இதோட பவர் வந்து என்ன மாசம் டெலிவரி ஆகுது. ஸோ அந்த ஒரு 2000 RPMலேயே இதோட நல்லாவே நமக்கு கிக்கிங் இருக்கு, பவர் கிக்கிங். ஸோ இன்ஜின் ரூமை பொறுத்த வரைக்கும் நல்லாவே ரூமியா கொடுத்துருக்காங்க. இன்ஜின் நல்ல ரிஃபைன்மெண்டா இருக்கு. ஸோ அதனால வந்து நமக்கு மேல பேடிங், சைட் பேடிங்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இல்லை. அண்டர்ல பாத்தீங்கன்னா நமக்கு இன்ஜினுக்கு கீழே கவர்ஸ் எல்லாமே கொடுத்து தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால அடியில இருந்து நமக்கு மட் அடிக்கிறது இல்லை ரேட் அந்த மாதிரிங்கிறது கொஞ்சம் குறையும் சொல்லலாம். ஸோ ஓவராலா இன்ஜின் ரூம் நல்லாவே இருக்கு நமக்கு. ஸோ பூட் ஸ்பேஸ் பார்த்துட்டு நம்ம அப்படியே இன்டீரியர் போவோம். ஓப்பனிங்கை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரிக் டெல்கேட் ரேஸ் தான் நம்ம கீழே இங்கே டவுன்ல கொடுத்துருக்காங்க. ஸோ ஓப்பன் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா நல்லா என்னாமஸான ஒரு பூட் ஸ்பேஸ். ஸோ இது பேஸ் வேரியன்ட்டுக்கும் நமக்கு பார்சல் ட்ரே அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இல்லை. 465 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் கெப்பாசிட்டியில் நம்ம கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஹூக்கு, லைட்டு அந்த மாதிரி எந்த ஆப்ஷன்ஸுமே இல்லை, நமக்கு ஃபிளாட்டாக தான் இருக்கு. ஸோ நமக்கு எக்ஸ்ட்ரா பூட் ஸ்பேஸ் வேணும் அப்படிங்கும் போது நமக்கு ரியர்ல வந்து பெஞ்ச் டைப் சீட்ஸாக தான் கொடுத்துருக்காங்க அதில். ஸோ அது வேணும்னா நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அப்படி ஃபோல்ட் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 1600 பிளஸ் பூட் ஸ்பேஸ் நமக்கு கிடைக்கும். இல்லை அப்படிங்கும்போது இதுவே நல்ல ஒரு என்னாமஸான ஒரு பூட் ஸ்பேஸ் இருக்கு. பட் பூட் லிட் வந்து கொஞ்சம் ஹைட்டா இருக்க மாதிரி தான் இருக்கு, நம்ம தூக்கி வைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது கொஞ்சம் ஹைட்டா இருக்க மாதிரி இருக்கு. மற்றபடி பூட் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் எந்த விதமே குறைச்சல் இல்லை, நல்லாவே ஒரு பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ க்ளோசிங்க்கு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எடுத்து நம்ம க்ளோஸ் பண்ற மாதிரி. ஸோ டேஷ்போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு டியூல் டோன் காம்பினேஷன்ல தான் கொடுத்துருக்காங்க. கிரே பிளஸ் பிளாக் அந்த ஒரு காம்பினேஷன்ல இருக்கு நமக்கு. இந்த பேஸ் வேரியன்ட் நமக்கு முன்னாடி சொன்ன மாதிரி எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் ஓஆர்எம் வருது. ஃபோல்டபிள் கிடையாது, பட் எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் ஓஆர்எம் வந்துருது. அதுக்கான சுவிச்சஸ் அண்ட் பவர் விண்டோஸ்க்கான சுவிச்சஸ் எல்லாமே இருக்கு. டிரைவருக்கு ரைட் சைட் பாத்தீங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் ஆஃப் சுவிட்ச் அண்ட் ஹெட்லைட் ஹைட் அட்ஜஸ்டர் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. மற்றபடி நமக்கு இன்ஃபோடைன்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இதெல்லாமே கம்ப்ளீட்டா ஒரே ஸ்கிரீன்ல இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. 2 இதா பிரிச்சிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு 12 இன்ச்சஸ்க்கான இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 4.3 இன்ச்சஸ்க்கான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் செட்டப்ல கம்ப்ளீட்டா டிஜிட்டல் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. நடுவில் வந்து சின்ன ஒரு எம்ஐடி டிஸ்பிளேவுமே இருக்கு. டாப் வேரியன்ட்ல எல்லாமே நம்ம பார்த்துருந்தோம், ஒரு மார்பிள் ஃபினிஷ்ல கொடுத்துருந்தாங்க. இந்த இடம் அந்த இங்க இருக்கக்கூடிய இதெல்லாமே அதில் ஒயர்லெஸ் சார்ஜரா இருந்துச்சு. ஸோ இந்த இடம் அந்த கப் ஹோல்டர், ஸோ இதெல்லாமே ஸோ அதே மாதிரி இதுலயும் அதே மாதிரியான ஒரு பேட்டர்ன்ல டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த சென்டர் எல்லாமே அந்த கிளாசி ஃபினிஷ்லேயே கொடுத்துருக்காங்க. கிரே கலர்ல கிளாசி ஃபினிஷ்லேயே எல்லாமே வந்திருக்கு. கிளவ் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த நார்மலா டீசன்ட் சைஸ் ஆஃப் கிளவ் பாக்ஸ் தான். டாப் வேரியன்ட் நமக்கு கூல்டு கிளவ் பாக்ஸா கொடுத்துருந்தாங்க. பேஸ் வேரியன்ட்ல நார்மலா தான் வந்திருக்கு. அண்ட் சன்வைசஸ் எல்லாமே நார்மல் சன்வைசஸ் தான். கோ பேசஞ்சர் சைடுமே நமக்கு மிரர்ஸ் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே இல்ல. டே நைட் ஐஆர்விஎம் வந்துருது, மேனுவலி அட்ஜஸ்டபிள் தான். அண்ட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நமக்கு சன்கிளாஸ் ஹோல்டரோடையே லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா ஹாலஜன் பல்பா கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்இடியாவே மெயின்டைன் பண்ணிருக்கலாம். டாப் வேரியன்ட் நமக்கு எல்இடி வந்துருந்துச்சு. ஸோ பேஸ் வேரியன்ட்லயும் அதை மெயின்டைன் பண்ணிருக்கலாம், பட் ஹாலஜனா கொடுத்துருக்காங்க. ஓகே. அண்ட் ஏசிஸை பொறுத்த வரைக்கும் மேனுவலி கண்ட்ரோல்டு ஏசிஸ் தான். அதுக்கான பட்டன்ஸ் எல்லாமே இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க. ஏன்னா டாப் வேரியன்ட்ல இந்த மாதிரி இல்லை கொடுத்துருக்காங்க. டைப் சி போட்டு தான். ஸோ அது டேரக்டா டைப் சியாவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைங்கும் போது நம்ம அது ஒரு யூஎஸ்பி போர்ட்லாம் கன்வெர்ட் பண்ணி சார்ஜிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு 12 வோல்ட்ஸ்க்கான சாக்கெட், இந்த ஒரு லாக்கிங் சிஸ்டமோடய கொடுத்துருக்குது, நல்லா இருக்கு. இந்த புஷ் லாக்கிங் சிஸ்டமோட கொடுத்துருக்குது, ஒரு ப்ரீமியம் ஃபினிஷா நமக்கு இருக்கு யூஸ் பண்றதுக்கு. அண்ட் 2 ஸ்போக் ஸ்டீரிங் வீல், கேவல பேட்ஜிங் எல்லாமே சைட்ல வந்திருக்கு. அண்ட் இந்த ரோலிங் நாப்ஸ் எல்லாமே, இந்த வேல்யூம் கண்ட்ரோல்ஸ்க்கான ரோலிங் நாப்ஸ், ஸோ இங்க இன்ஸ்ட்ருமெண்ட் கிளாஸ்ல வரக்கூடியது இது எல்லாமே அந்த ஸோ அந்த ரோலிங் டைப்ல எல்லாமே கொடுத்து டிசைன் பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு. ஸ்டீரிங் மோட்டர் கண்ட்ரோல்ஸோடய கொடுத்துருக்காங்க. இது வந்து எதுக்குன்னா இந்த சைட் பாத்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் கிளாஸ்டோட கண்ட்ரோல், லெஃப்ட் சைடு ரைட் சைடு பாத்தீங்கன்னா இன்ஃபோடைன்மெண்ட் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்திருக்கு. அண்ட் 6-pin மேனுவல் டிரான்ஸ்மிஷன். ஸோ இது வந்து 1 லிட்டர் டர்போ இன்ஜினுக்கும் நமக்கு 6-pin மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வந்துருது. ஸோ அந்த கியர் லிவரும் பார்க்கறதுக்கு அழகாவே இருக்கு. கீழே வந்து சில்வர் கலர் ஃபினிஷ் எல்லாமே கொடுத்து ரொம்ப பேஸ் வேரியன்ட்டுங்களா அளவுக்கு ஒரு இதுவுமே அந்த ப்ரீமியம் ஃபினிஷ் கொடுக்குற மாதிரி இருக்கு. ஸோ இந்த ஒரு பட்ஜெட்ல வந்துட்டு தேவையான எல்லா ஃபீச்சர்ஸுமே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம கொடுத்துருக்க சின்ன சின்ன விஷயங்களும் நல்லா ப்ரீமியம்னஸா இருக்க மாதிரி நமக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஏன் இந்த ஒரு பட்ஜெட்ல நமக்கு இந்த அளவுக்கு கொடுக்க முடியுது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த கியா சிரோஸ் பாத்தீங்கன்னா நமக்கு கிராண்ட் ஐட்டன், நியாஸ், ஆரா, எக்ஸ்ட்ரா எல்லாமே பில்ட் பண்ணப்பட்ட அந்த ஒரு K1 பிளாட்ஃபார்ம்ல பில்ட் பண்ணப்பட்ட ஒரு வெஹிக்கிள் இது. ஸோ அதோட வீல் பேஸ் தான் பாத்தீங்கன்னா 2450 வீல் பேஸ் வரும். இது 2550 100 வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த வெஹிக்கிள் நமக்கு உருவாக்கியிருக்காங்க. ஸோ அதனால அந்த K1 பிளாட்ஃபார்ம்ல நிறைய ஃபீச்சர்ஸ் நமக்கு லோடரா கொடுத்து இந்த ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் இந்த வெஹிக்கிள் கொடுக்க முடியுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரியான ஃபீச்சர்ஸும் நமக்கு இதுல யூசபிள் ஃபீச்சர்ஸா இருக்கு. கம்ஃபர்டபுள் வைஸும் ஸ்பேஸ் எல்லாம் ரொம்பவே ஸ்பேசியஸா இருக்குன்னு சொல்லுவேன். சீட்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஹைட் அட்ஜஸ்டபிள் கிடையாது, ரெக்லைனிங் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெக்லைனிங் ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் நமக்கு இதுல வருது. பட் பொசிஷன் கரெக்டா இருக்குங்க. என்னோட ஹைட் பாத்தீங்கன்னா 5'10" இருப்பேன். ஸோ எனக்கு வந்துட்டு பொசிஷன் கரெக்டா இருக்கு. போனட்டோட லெஃப்ட் அண்ட் ரைட் கார்னர் நல்லாவே விசிபிளா இருக்கு.
ஸோ அதனால ஓட்டும் போது எந்த வகையும் டிஸ்கம்ஃபர்டபுளா இருக்காது இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும். டோர் ஓப்பனர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த பேஸ் வேரியன்ட்ல நமக்கு சில்வர் கலர் டோர் ஓப்பனர்ஸ் வந்துருது. டோர் பாக்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்ல 2 சைடுமே ஒரு 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர் அண்ட் அம்பரலா ஹோல்டர் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஏசி இப்போ ஓடிட்டு தான் இருக்கு. நாய்ஸ் அந்த அளவுக்கு இல்லை. நான் 2 பாயிண்ட்ல வச்சிருக்கேன். நாய்ஸ் அந்த அளவுக்கு இல்லை. கூலிங்கும் நல்லா எஃபிஷியன்டா தாங்க இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் ஃப்ரண்ட்ல கொடுத்துருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது. சேஃப்டி ஃபீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு பேஸ் வேரியன்ட்ல இருந்தே 6 ஏர் பேக்குங்கிறது மேண்டேட்டரியா கொண்டு வந்துட்டாங்க. 6 ஏர் பேக் ஆப்ஷன் வந்துருது. அது மட்டும் இல்லாம ABS, EBD, ஹில் ஹோல் கண்ட்ரோல் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துறாங்க. இது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட ஒரு 18 டைப்ஸ் ஆஃப் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஃபுல்லி லோடடா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாமே உங்க சைட்ல போடுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் கியா சிரோஸ் பாத்தீங்கன்னா நமக்கு ரியர் ரோ கம்ஃபர்ட் தான். ஸோ அது இந்த பேஸ் வேரியன்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஸோ ரியர் ரோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டோர் ஓப்பனிங் பாத்தீங்கன்னா நல்லா வைடரான ஒரு டோர் ஓப்பனிங்கா தான் இருக்கு. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குங்க. ஸ்ட்ரைட்டா நம்ம ஏறி உட்காரலாம். அப்படியே 190 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கு. கரெக்டா தான் இருக்கு. எல்டரி பீப்புள்ஸும் நல்லாவே ஏறி உட்கார முடியும். அண்ட் ஃப்ரண்ட் பொசிஷன் பாத்தீங்கன்னா எனக்கு ஏற்ற மாதிரி தான் நான் வச்சிருந்தேன். ஸோ இந்த லெவல்ல அண்டர் டை சப்போர்ட் ஃபுல்லா கிடைக்குது. ஸோ சிரோஸை பொறுத்த வரைக்கும் டாப் வேரியன்ட்ல பார்த்த மாதிரி இதுலயும் அண்டர் டை சப்போர்ட்டுங்கிறது நல்லாவே கிடைக்குது. லெக் ரூம் ஓகே, நீ ரூமும் ஓகே தான். இன்னமே கொஞ்சம் ஃப்ரண்ட்ல நான் ஊத்தலாம். என்னோட ஹைட் பார்த்தீங்கன்னா 5'10". ஸோ இன்னும் கொஞ்சம் 5'6", 5'7" அந்த ரேஞ்ச் இருக்கவங்கலாம் வண்டி ஓட்டும் போது இன்னும் கொஞ்சம் ஃப்ரண்ட்ல நல்லா நவுத்திப்பாங்க. அப்படிங்கும்போது நல்லாவே ரூமி கிடைக்கும் ரியர்ல. அண்ட் டோர் பேனிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி பிளாஸ்டிக்ல தான் கொடுத்துருங்க. சில்வர் கலர் டோர் ஓப்பனர்ஸ், ஒரு பவர் விண்டோ சுவிச்சஸ் அண்ட் 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர் ஒன்று இருக்கு. அண்ட் இந்த பேஸ் வேரியன்ட்லேயே ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா சன் பிளைண்ட்ஸ். ஸோ நமக்கு ரியர் ரோ பேசஞ்சருக்கு இந்த சன் பிளைண்ட்ஸ் ஆப்ஷன் கொடுத்துட்றாங்க. ஸோ இது வந்து யூசபிலிட்டி வைஸும் நல்லாவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ரீமியம் ஃபீல் கொடுக்கும்னே சொல்லலாம். பேஸ் வேரியன்ட் எடுக்கிறவங்களுக்குமே நிறைய இடத்துல இங்க எல்லாமே இந்த டோர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா சில்வர் கலர் லைன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் 4 ஸ்பீக்கர் இதுல வருது. அண்ட் அதுலயுமே பாத்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு கலர் லைன்ஸ் எல்லாமே கொடுத்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ லுக் வைஸ் நமக்கு எல்லா இடத்துலயுமே இது வந்து ரொம்ப ஒரு லோயர் பேஸ் வேரியன்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கல. நல்லாவே டிசைன் பண்ணியிருக்காங்க. டிசைன் வைஸ் சீட்டோட குஷன்ஸும் நல்லாவே இருக்கு. என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து பெஞ்ச் டைப் சீட்ஸ் தான் ரியர்ல நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இதுல ரெக்லைனிங் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இல்லை. ஹெட் ரெஸ்ட்டுமே ஃபிக்ஸட் ஹெட் ரெஸ்ட் தான் வருது ரியர் ரோல. ஃப்ரண்ட் ரெண்டும் அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. பட் ரியர் ரோல பெஞ்ச் டைப் சீட் வித் ஃபிக்ஸட் ஹெட் ரெஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஆர்ம் ரெஸ்ட் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் எதுவும் இல்லை. பட் 3 பேர் இந்த ரியர் ரோல நல்லாவே அக்கமடேட் ஆக முடியும். ஸோ நான் வந்துட்டு ரைட் சைடு இப்போ உட்காந்துருக்கேன். சென்டர்ல உட்காந்து காமிக்கிறேன். ஸோ சென்டர்ல பார்த்தாலுமே என்னால் உட்கார முடியுது. பட் சென்டர்ல வந்துட்டு கொஞ்சம் அப்ரைட்டா இருக்கு. ஸோ ஹைட்டுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே ஏறினாப்புல இருக்கேன் இப்போ. ஸோ நான் இந்த சைடு உட்காந்து காமிக்கிறேன், அப்போ தெரியும். ஸோ இப்போ நான் கொஞ்சம் டவுனாக இருக்கேன். இங்கே உட்காரும்போது கொஞ்சம் மேலே ஏறின மாதிரி இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து உள்ளே போயிருக்கு, இங்கே வந்து மேலே இதாக இருக்கு. ஸோ குழந்தைங்கலாம் நடுவில் உட்காரங்கும் போது அந்த ஹைட் தெரிஞ்சுக்காது. பெரியவங்க உட்காரும் போது கொஞ்சம் ஹைட்டாக இருக்க மாதிரி தான் இருக்கு. மற்றபடி கால் எல்லாமே வைக்க முடியுதுங்க. லிட்டில் ஹம்ப் இருக்கு. பட் வந்து அந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கல. 3 பேர் உட்கார முடியும். ஆனால் சென்டரில் வந்துட்டு குழந்தைங்க உட்காந்தாங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும். பெரியவங்க உட்காரும் போது கொஞ்சம் ஏதோ ஒரு மேட்ல உட்கார மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. இந்த ஹம்ப் கொடுத்துருக்கோம். அண்ட் 4 பேருங்கிறது நல்லா கம்ஃபர்டபுளா போக முடியும். அவங்களுக்கான ஸ்பேஸ் வந்து இதுல நல்லாவே இருக்கு. அண்ட் ரியர்லையும் பாத்தீங்கன்னா நமக்கு கேபின் லேம்ப் கொடுத்துருக்காங்க. ஹாலஜன் டைப்ல தான் இருக்கு. அண்ட் எல்லாத்துலயுமே டோர் ஹேண்டில்ஸ் அண்ட் இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஹூக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் ரியர்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம். ரியருக்கும் பாத்தீங்கன்னா செப்பரேட்டா ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால ஏசி த்ரோ நல்லாவே இருக்கு. ஓவராலா ஏசி வந்து ரூமியா கூலிங் எஃபெக்டா கொடுத்துருது. அதபடி சார்ஜிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் 2 C டைப் போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் மொபைல் வைக்கிறதுக்கான சின்ன ஒரு கப்பி ஹோல்டரும் இருக்குங்க. ஸோ இதெல்லாம் தான் கைஸ் இந்த பேஸ் வேரியன்ட்ல இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறது. ஓவராலா நமக்கு யூசபிலிட்டி வைஸ் எல்லா பேசிக் ஃபீச்சர்ஸுமே கொடுத்து நமக்கு ஃபீல் வைஸ் நல்லாவே ஒரு ப்ரீமியம் ஃபீல் கொடுக்குற தான் இந்த வெஹிக்கிள் டிசைன் பண்ணியிருக்காங்க. டிரைவர் ஹைட் அட்ஜஸ்டபிள் இல்லை, இருந்தாலும் லெவல் பிளேஸ்மெண்ட் நல்லாவே இருக்கு. டிரைவர் ஆம்ரெஸ்ட் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸ்டேரிங்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு டில்டபிள் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸோடய வருது. ஸோ அதனால நமக்கு டிரைவிங்கோட இதை பொறுத்த வரைக்கும் எந்த வேலையுமே குறைச்சல் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ ஓவரால் இந்த வெஹிக்கிள் யாருக்கெல்லாம் செட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஒரு 10-11 lakhs பட்ஜெட்ல எனக்கு நல்ல ஹை ஸ்டான்ஸான ஒரு வெஹிக்கிள் வேணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு நியூ மாடல் நான் போகணும்னு ட்ரை பண்றேன். அது மட்டும் இல்லாமல் டர்போ இன்ஜின் நான் ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஃபீல் இருக்கவங்க எல்லாத்துக்குமே இந்த வெஹிக்கிள் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். ஏன்னா பேஸ் வேரியன்ட் சோனட் போடுறதை விட இதுல நல்லாவே ஃபீச்சர்ஸ் வைஸ் எல்லாமே நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இந்த வெஹிக்கிள் தாராளமா போகலாம். அது மட்டும் இல்லாம வீட்டில் எல்டரி பீப்புள்ஸ் தான் இருக்காங்க. அவங்க எல்லாமே வந்து ரொம்ப குனிஞ்சு உட்காந்து எந்திரிக்க முடியாது, அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்றவங்களுக்காக இந்த வெஹிக்கிள் நல்லாவே இருக்கும். கிரவுண்ட் கிளியரன்ஸும் இதை நல்லாவே கொடுத்துருக்கனால நம்ம ஊர் ரோட் கண்டிஷன்ஸ் ஸ்பீட் பிரேக்கர்ஸ் எல்லாமே ஏறி போகும்போது நல்லாவே இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி சஸ்பென்ஷன் செட்டப் நம்ம கொடுத்துருக்காங்க. நல்லாவே கம்ஃபர்டபுளா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதோட டாப் வேரியன்ட் நம்ம ஆல்ரெடி டெஸ்ட் வீடியோ போட்டிருக்கோம். அது பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. ஸோ கம்ப்ளீட் டீடைல் ரிவ்யூ, ரைட் ரிவ்யூ அதில் நமக்கு இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.